அடுத்து அண்ணா விருது பெறுவர் சுப சீதாராமன் அவர்கள். அவரை பற்றிய காணொளி. அண்ணா விருது சுப சீதாராமன். பேரறிஞர் அண்ணா பெயரிலான விருது கழக தணிக்கை குழு முன்னாள் உறுப்பினரும் பாளையங்கோட்டை நகர் மன்ற முன்னாள் தலைவருமான சுப சீதாராமன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. எழுத்தாளர், பேச்சாளர், செயற்பாட்டாளர், சிறந்த நிர்வாகி, ஓயாத தொண்டர் என பல்வேறு அடையாளம் கொண்ட திருநெல்வேலி மாவட்டத்தின் தீரர்தான் சுப சீதாராமன். அரசு ஊழியராக தனது வாழ்க்கையை தொடங்கியவர் அரசு ஊழியராக இருக்கும் போதே கழக ஊழியராகவும் துணிச்சலாக செயல்பட்டார். அரசு அலுவலர் ஒன்றியத்தில் பல ஆண்டுகள் பொதுச் செயலாளராக பணியாற்றிய இவர் அரசு அலுவலர்களின் நலனுக்காக பல கோரிக்கைகளை வைத்து போராட்ட குணத்தால் வாதாடி பெற்று தந்தவர். கலைஞரின் கட்டளையின் பேரில் அரசு பணியை விட்டு விலகி தேர்தலில் நின்றவர் இவர். 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாளையங்கோட்டை தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை நழுவவிட்டார். இருப்பினும் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நகராட்சி தலைவர் தேர்தலில் பாளையங்கோட்டை நகராட்சி தலைவர் பதவிக்கு திமுக வேட்பாளராக களமிறங்கினார். தேர்தல் முடிவில் திமுக தொண்டர்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் ஆதரவுடன் ஆயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். திராவிட கொள்கைகளையும் பெரியார், அண்ணா, கலைஞர் தம் வரலாறுகளையும் மேடைகளில் சிறப்பாக உரையாற்றும் இவர் தொடர்ந்து முரசொலி இதழில் கட்டுரைகள் எழுதி வருகிறார். நெல்லை மாவட்ட அவை தலைவராக இருந்த இவரின் நிர்வாக திறமைக்காக தலைமை கழகத்தால் தலைமை செயற்குழு உறுப்பினர், தலைமை பொதுக்குழு உறுப்பினர், தலைமை தணிக்கை குழு உறுப்பினர், தலைமை சட்ட திருத்த குழு உறுப்பினர் ஆகிய பொறுப்புகளை வழங்கியது. கழகம் அறிவித்த அனைத்து போராட்டங்களிலும் சிறை சென்ற சிங்கம் சுப சீதாராமன் அவர்களுக்கு அண்ணா விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். கலைஞர் விருது பெறுவர் சோமா ராமச்சந்திரன் அவர்கள். அவரை பற்றிய காணொளி. கலைஞர் விருது சோமா ராமச்சந்திரன். தமிழின தலைவர் கலைஞர் பெயரிலான விருது நூற்றாண்டு கண்டவரும் சென்னை அண்ணாநகர் பகுதி முன்னாள் செயலாளரும் அண்ணாநகர் சட்டப்பேரவை தொகுதி முன்னாள் உறுப்பினருமான சோமா ராமச்சந்திரன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. சோதனையிலும் மாறாத ராமச்சந்திரன் என்று தலைவர் கலைஞரால் மகுடம் சூட்டப்பட்டவர். 16 வயதில் திராவிட கழகத்தில் உறுப்பினராக சேரச் சென்ற போது வயது காரணமாக சேர்க்கவில்லையா? கழகம் தொடங்கியது முதல் இணைந்து பணியாற்றி வருகிறார். இப்போது இவருக்கு வயது 100. கழகத்திற்காக உழைத்தவர்களில் 100 வயதை தாண்டியவர் என்ற பெருமைக்குரியவர் சோமாரா அவர்கள். திருவண்ணாமலை மாவட்டம் சோழம்பட்டு கிராமத்தில் பிறந்த இவர் பின்னர் சென்னையில் குடியேறி தேநீர் கடை நடத்தி தனது உழைப்பால் உயர்ந்தவர். திராவிட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு திமுகவில் இணைந்து அயராது கட்சி பணியாற்றியவர். கொள்கை நெறி தவறாத பாதையில் கடும் உழைப்பை இந்த இயக்கத்திற்காக பல 10 ஆண்டுகளாக வழங்கியவர் இவர். மிசா சட்டத்தின் கீழ் சிறைவாசம் அனுபவித்தவர் என்பதை விட மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடைப்பட்டு இருந்த 9ஆம் எண் குவாரண்டில் ஒரே அறையில் இவரும் இருந்தார். 35 ஆண்டுகள் பகுதி செயலாளராகவும் ஒருமுறை சட்டமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றி அண்ணா நகர் மக்களின் நன்மதிப்பை பெற்றவர். பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரின் அன்பையும் மதிப்பையும் பெற்றவர். மிசாவில் சிறைக்கு சென்று கழகத்தை வளர்த்த சோமா ராமச்சந்திரன் அவர்களுக்கு கலைஞர் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது திராவிட முன்னேற்ற கழகம்.